சித்ராவால் தான் சர்வாவுடன் சண்டையிட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் என கோபமடைந்த கண்ணன், இனிமே உன்னை மாடலிங் பண்ண முடியாத மாதிரி பண்ற என்று சித்ராவை மிரட்டினான். அவள் சர்வாவிடம், ப்ளீஸ் சர்வா, அப்படியெல்லாம் பண்ண வேண்டான்னு சொல்லு, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு என்று கெஞ்ச சர்வா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவர்கிட்ட போய் பேசுனா விட்டுடுவேன்னு நினைச்சியா? உன்னை என்ன பண்றேன் பாரு என்று இன்னொரு புறம் கண்ணன் வேறு கத்திக்கொண்டே இருக்க கை நீட்டி தடுத்த சர்வா சித்ராவை பார்த்து, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா என்ற கேள்வியோடு நிறுத்த ஒரு நொடி தயங்கினாலும், கண்டிப்பா கேப்பே சர்வா, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று உறுதியாக கூறினாள். அப்படியா என கைகளை கட்டிக்கொண்டு ஒரு அடி பின்னால் சென்ற சர்வா, அப்ப என்ன சார்னு கூப்பிடு என்றான். என்ன சர்வா இது என்று கரிகாலன் பேசவர அவரை சைகையால் தடுத்தவன் அவளை பார்க்க அவள் அப்படியே நின்றாள். உனக்கு நான் சொன்னதை செய்ய விருப்பம் இல்லைனா இட்ஸ் ஓகே, நான் போறேன், உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கோ என்று சர்வா அங்கிருந்து கிளம்ப முற்பட உடனே அவனை தடுத்தவள், சார் ப்ளீஸ் என அடுத்த நொடியே மரியாதையுடன் அழைத்தாள். என்ன சொன்னீங்க? கேட்கலையே என்று சர்வா வேண்டுமென்றே கூற, சர்வா சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க என அடுத்த முறை தெளிவாக கூறினாள். குட் என்று தலையாட்டிய சர்வா அடுத்து கண்ணனிடம், சித்ராவை எதுவும் பண்ணக்கூடாது, அண்ட் இங்க நடந்தது எதுவும் வெளியில போகக்கூடாது, மீறி போச்சு என்று மிரட்டலோடு முடிக்க பதில் சொல்ல வந்த கண்ணன் அடுத்த நொடி ஓகே என்று தலையாட்டிவிட்டு ஒருமுறை சித்ராவை முறைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்று விட்டான். அடுத்து சித்ராவை பார்த்த சர்வா, சொன்னது உனக்கும் சேர்த்துதான், இங்க நடந்தது எதுவுமே வேதிகாவுக்கு தெரியக்கூடாது, ஸ்மார்ட்டா பிளான் பண்றேன்னு நினைச்சு ஏதாவது பண்ணுன, கண்ணன் சொன்ன மாதிரி உன் கரியர்ல எல்லாம் விளையாட மாட்டேன், மொத்த வாழ்க்கையும் இல்லாம போயிடும். ஐ மீன் இந்த சர்வாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும் என்று அடிக்குரலில் மிரட்டியவன் அவள் பயத்தில் உடனே தலையாட்டியதும் அங்கிருந்து சென்று விட்டான். கரிகாலனும் பின்னாடியே சென்றுவிட சித்ரா குழப்பத்தில் உறைந்து நின்றாள். இன்னும் கூட அவளால் நடந்ததை கிரகித்துக் கொள்ளவே முடியவில்லை. எதற்கும் லாயக்கு இல்லாதவன் என்று நினைத்த ஒருவன் இவ்வளவு பெரிய பணக்காரனாக மிகப்பெரிய விவிஐபியாக இருப்பான் என அவள் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. இதெல்லாம் நடிப்பாக இருக்கும், சர்வா ஏதோ திட்டம் தீட்டுகிறான் என முட்டாள்தனமாக அவளால் கணக்கு போட முடியவில்லை. காரணம் அவனோடு இருந்த ஆட்கள், குறிப்பாக ஆலியா. அவர்கள் ஏன் சர்வாவின் நடிப்பிற்கு உதவ வேண்டும்? அப்படியெனில் நிச்சயம் சர்வாவிற்கும் பெரிய ஆட்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. ஆனால் அது என்ன என்றுதான் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பல கேள்விகள் வட்டமடித்தாலும் சர்வா பெரிய ஆள் என்பது மட்டும் தெளிவானது. ஆனா அப்படிப்பட்டவன் எதுக்காக வேதிகா வீட்டுல இருக்கணும்? அதுவும் எல்லாரும் நாளுக்கு நாள் இவ்ளோ அசிங்கப்படுத்தியும் எதுக்கு இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும் என்ற கேள்வி முதன்மையாக இருக்க பதிலைத்தான் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே நேரம் மீட்டிங் ஹாலுக்குள் வந்த சர்வா கரிகாலனிடம், என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சே வச்சிருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்ல, இப்ப எதுக்காக அவங்க முன்னாடி இதை காட்டிக்கிட்டீங்க என்று லேசான கடுப்பில் கேட்டான். ஆனால் கரிகாலன் அதற்கு பதட்டப்படவில்லை. இல்ல டைகர், கண்ணன் மாதிரி ஆட்களை எல்லாம் இப்பவே தட்டி வைக்கணும். அது இல்லாம அவங்கிட்ட நீங்க தான் டைகர்னு நாம நேருக்கு நேர் சொல்லலையே, எங்களை மாதிரி நீங்களும் பெரிய ஆளு, விஐபி அப்படின்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான் என்று கரிகாலன் விளக்கம் கொடுக்க, இல்ல கரிகாலன், டைகர் சொல்றதுதான் கரெக்ட். இந்த விஷயம் கண்ணனை பத்தினது மட்டும் இல்ல, கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அவளை பத்தி நாம யோசிக்கணும். அவ யாரு, எங்கிருந்து வந்தான்னு நமக்கு எதுவும் தெரியாது. வெளியில போய் இதெல்லாம் சொல்லிட்டா என்ன பண்றது என்று அடுத்ததாக விக்ரமனும் கேள்வி எழுப்ப குறுக்கிட்ட சர்வா, அந்த பொண்ணை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு அவளை அடக்கி வச்சாச்சு, இதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன். இத பத்தி பேசுறத விட்டுட்டு நாம எதுக்காக இங்க வந்திருக்கோமோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம் என்று கூறிய சர்வா தனக்கான இருக்கையில் சென்று அமர மற்றவர்களும் அமர்ந்தனர். பிறகு ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு சர்வா பேச தயாராக, ஒரு நிமிஷம் சர்வா, இன்னும் ஒரே ஒருத்தர் வரவேண்டியிருக்கு என்று ஆலியா சொல்லி முடிக்கும் நேரம் அந்த விஐபி ஸ்வீட்டின் கதவு தட்டப்பட லோகேஷ் கதவை திறந்தார். உடனே, நான் வரத்துக்கு முன்னாடியே மீட்டிங் ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே நுழைந்தான் சூர்யா. இன்னும் ஆரம்பிக்கல, நீ லேட்டா வரத்துக்கு முதல்ல உனக்கு பெனால்டி கொடுக்கணும், எப்ப பாரு உனக்கு இதே வேலையா போச்சு என்று அவனை முணுமுணுப்போடு திட்டிய ஆலியா இருக்கையில் சென்று அமரும்படி சைகை செய்ததும் சர்வா அருகிலிருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்த சூர்யா, நாம எல்லாரும் எதை பத்தி பேச போறோம் என்று பேச்சை ஆரம்பித்து வைத்தான். டைகர் குரூப்புக்குள்ள இருக்கிற ஸ்பைய பத்தி தான் நாம பேச போறோம். யார் மேல எல்லாம் நாம சந்தேகப்படலாம்,
யாரெல்லாம் ஸ்பையா இருக்க சான்ஸ் இருக்குன்னு நாம எல்லாரும் சேர்ந்து பேசினா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆரம்பத்துல குயின்சி மேல டவுட் இருந்துச்சு. சர்வா கூட குயின்சிய ஆதிசேஷன் கூட ஒன்னா பார்த்திருக்கான். ஆனா அவதான் ஸ்பையா இருப்பான்றதுக்கு நம்ம கிட்ட வேற எந்த ஆதாரமும் இல்ல என்று கரிகாலன் முதலில் தனது புரிதலை முன்வைக்க தலையாட்டிய சர்வா, எனக்கும் அவ மேலதான் டவுட்டு. அவளோட பிஹேவியர் கொஞ்சம் சரியில்லை. இப்போதைக்கு அவளை டிமோட் பண்ணி இமேஜிங் செக்யூரிட்டிஸ்ல மேனேஜரா போட்டிருக்கேன். இப்ப வரைக்கும் அவதான் ஸ்பைங்கிறதுக்கு எந்த சாலிடான ப்ரூஃபும் நம்ம கிட்ட இல்ல. அது கிடைக்காத வரைக்கும் நாம பொறுமையா இருந்துதான் ஆகணும் என்று கூறினான். நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா அந்த கருடன் விஷயத்துல நடந்தது எனக்கு ஒரு சின்ன குழப்பத்தை கொடுக்குது. பிகாஸ் ஆதிசேஷன் கருடன் மூலமா டைகரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தான். அப்படின்னா அவனோட ஸ்பையால அவனுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு தானே அர்த்தம் என்று தன்னுடைய பாயிண்டை முன்வைத்தார் விக்ரமன். மற்றவர்களும் அதை கேட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து தலையாட்டி கொண்டனர். அடுத்து, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அங்கிள். ஆனா இப்ப வரைக்கும் நமக்கு ஆதிசேஷனோட ஸ்பை யாருன்னு தெரியல. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் என்று கவலையான குரலில் சொன்னாள் ஆலியா. அனைவரும் பேசியதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சர்வா தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து குடித்தவன், எக்ஸாக்ட்லி, ஸ்பைய கண்டுபிடிக்கிறது முக்கியம்தான். ஆனா உள்ள இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பையா இல்ல பல ஸ்பைஸ் இருக்காங்களான்னு நமக்கு இன்னும் தெரியாதே என்று சர்வா கூறியதும் அனைவரும் சீரியஸாக அவனை பார்த்தனர். இப்போது வரை யாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட உளவாளிகள் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும் என்று சிந்தித்திருக்கவே இல்லை. சர்வா சொன்ன பிறகு அப்படியும் இருக்கலாமா என்ற யோசனை அனைவருக்கும் வந்தது. மேலும் பேச்சை தொடர்ந்த சர்வா, நமக்கிப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வேணும் என்று கூறினான். கரெக்ட் டைகர், நாம இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா மொத்த டைகர் குரூப்புக்கும் ஆபத்து. ஆனா எப்படி அந்த ஸ்பைய கண்டுபிடிக்கிறது? ஏதாவது பிளான் இருக்கா என்று லோகேஷ் கேட்க, நாம ஏன் உண்மையான டைகர் யாருன்னு எல்லாருக்கும் ரிவீல் பண்ணக்கூடாது என்று திடீரென குறுக்கே புகுந்து கேட்டான் சூர்யா. நோனோ, டைகருடைய ஐடென்டிட்டிய ஆதிசேஷன் பைய யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம வெளியில சொல்லக்கூடாது. அந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை என்று உறுதியாக சூர்யாவின் யோசனையை மறுத்தார் விக்ரமன். அவர் சொன்னதில் ஆச்சரியமடைந்த சூர்யா, ஆதிசேஷனுக்கு பையனா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதே என்று கேட்க, பாத்தியா, உனக்கே தெரியாத அளவுக்கு அந்த ஆதிசேஷன் அவனோட பையனை ரொம்ப பாதுகாப்பா இவ்வளோ நாளா வச்சிருக்கான். நாம டைகரை மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி அவனும் அவனோட பையனை பத்திரமா வச்சிருக்கான். சோ ஆதிசேஷன் பையனை பத்தி தெரியற வரைக்கும் நாமளும் டைகரை பத்தி வெளியில சொல்லக்கூடாது என்று விளக்கமாக கூறினாள் ஆலியா. அதை கேட்டு மெதுவாக தலையாட்டினான் சூர்யா. ஓகே, ஆனா அவன் எப்ப வெளியே வருவான்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. அந்த பையனை பத்தி எந்த தகவலும் இல்ல. நாம வெயிட் பண்றது சரியா என்று லோகேஷ் அடுத்த கேள்வி கேட்க, மற்ற சிலரும் அதற்கு தலையாட்டிவிட்டு, ஆமாம் டைகர், இப்ப வரைக்கும் நம்மளால ஸ்பைய கண்டுபிடிக்க முடியல. ஆதிசேஷன் பையனையும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ஆதிசேஷனோட பையன் ஸ்பையா இருந்தா என்ன பண்றது? அண்ட் பையனோட எந்த அடையாளமும் நமக்கு தெரியாது. அவனே நம்ம முன்னாடி வந்து நின்னாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது என்று அடுத்தடுத்து பல கேள்விகள் வர சர்வா அமைதியாக இருந்தான். கேள்விகள் அனைத்தும் முடிந்ததும், அதை கண்டுபிடிக்க சர்வா கிட்ட ஒரு ஹிண்ட் இருக்கு என்று ஆலியா கூறியதும் அனைவரும் பட்டென சர்வாவை திரும்பி பார்த்தனர். விக்ரமனும், டைகர் நிஜமாவா என்று ஆச்சரியமாக பார்த்தார். மீண்டும் தண்ணீரை எடுத்து குடித்த சர்வா, எஸ், என்கிட்ட ஒரு சாலிட் லீட் இருக்கு. அதை வச்சு ஆதிசேஷனோட பையனை வெளியே கொண்டு வரத்துக்கும் என்கிட்ட பிளான் இருக்கு என்று சர்வா சொன்னதும், வாவ் என்று கைத்தட்டிய கரிகாலன், உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லு சர்வா என்று கேட்டார். அட்டாமிக் பார்ல பரத்னு ஒரு பையனை பத்தி கேள்விப்பட்டேன். அவன்தான் ஆதிசேஷனோட பையனா இருப்பான்னு எனக்கு டவுட் இருக்கு. அந்த அட்டாமிக் பாருக்கு பொண்ணுங்களை கொண்டு வரது அவன்தான். ஆனா இதுவரைக்கும் அவனை யாரும் பார்த்ததில்ல, அந்த பொண்ணுங்களும் பார்த்ததில்ல. சோ அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். என்னோட பிளான் படி நம்ம டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் அவங்க குரூப்புக்குள்ள போகணும். அவங்க மூலமா பரத்தை நேர்ல மீட் பண்ண ட்ரை பண்ணணும். இது ஒண்ணுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன் என்று சர்வா கூற, இல்ல சர்வா, இதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. டைகர் குரூப்ல இருக்கிற ஒருத்தனை அவங்க எப்படி அவங்க குரூப்ல சேர்த்துப்பாங்க? அதுவும் பரத்தை நேரடியா மீட் பண்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல என்று வேகமாக கூறினான் சூர்யா. அதை கேட்டு தலையாட்டிக் கொண்டே எழுந்து நின்ற சர்வா, அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அவங்க பாக்குற மாதிரி நம்ம குரூப்புக்குள்ள இருந்து 2 பேர் சண்டை போட்டுக்கணும். அதுல ஒருத்தர் பரத்துக்காக சண்டை போடுற மாதிரி காட்டிக்கணும் என்று கூறிய சர்வாவிற்கு ஜானியின் ஞாபகம் வந்தது. மீண்டும் பேச்சை தொடர்ந்தவன்,
ஆதிசேஷன் பையனோட ஆட்கள் இந்த சண்டைய பார்த்தா நிச்சயம் அவங்களே வெளியில வருவாங்க. பிகாஸ் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணும்போது இன்னொரு ஆள் பரத்தை பத்தி எவ்வளோ மோசமா பேச முடியுமோ அவ்வளோ மோசமா பேசணும். பாஸுக்கு நேர்மையா இருக்கிற யாரா இருந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. சோ அந்த லீட பிடிச்சிட்டா அதை வச்சு ஈஸியா ஆதிசேஷன் பையனை நம்மளால பிடிக்க முடியும் என்று சர்வா விளக்கமாக கூற அனைவருமே இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு, டைகர், என் வாழ்க்கையில இவ்வளோ டேஞ்சரான பிளான நான் கேட்டதே இல்லை என்று கூறி கைத்தட்டினார் கரிகாலன். நிஜமா டைகர், இன்னைக்குதான் நீ டைகரா ஒரு முடிவெடுத்திருக்க. உனக்கு எப்படி இந்த பிளான் தோணுச்சு என்று அடுத்து விக்ரமன் கேட்க, சிரித்துக்கொண்டே மீண்டும் தனது இருக்கையில் அமர்ந்த சர்வா, இது பிளான்னு சொல்ல முடியாது, என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் யாருங்கிற உண்மை வெளியில வர வேண்டியது. பட் லாஸ்ட் மினிட்ல நான் கொஞ்சம் உஷாரானதால சமாளிச்சிட்டேன். சோ அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆதிசேஷன் பையனோட ஆட்களையோ இல்ல அவனையோ கூட நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். பிகாஸ் ஆதிசேஷனோட பையனும் இந்த விஷயத்துல என்ன மாதிரி தான் நடந்துப்பான்னு எனக்கு தோணுது என்று சர்வா சொன்னதும், கரெக்டா சொன்ன டைகர், எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த முதலாளிகளுக்கெல்லாம் தனக்கு கீழே இருக்கிறவங்க தம்மேல விசுவாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று கூறினார் கரிகாலன். மற்றவர்களுக்கும் இந்த திட்டம் சரி எனப்பட, இந்த பிளான் ஓகே தான், ஆனா இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பிகாஸ் திடீர்னு ஒருத்தர் போய் சர்வா சொன்ன மாதிரி நடிச்சா யாரும் அதை நம்ப மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த பாருக்கு ரெகுலரா போகணும், அங்க இருக்கிறவங்களோட பழகணும், அதுக்கப்புறம் தான் இந்த டிராமாவை போட முடியும் என்று விக்ரமன் கூற, பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா நமக்கு ஆதிசேஷன் பையன் எப்படி இருப்பான்னு தெரியாது. சோ இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண போறது ஆதிசேஷனோட பையனா இல்ல வேற யாராவதான்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை அவன் இந்த பாருக்கே வராம கூட போகலாம். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாம கூட போகலாமே என்று சூர்யா மற்ற கோணங்களிலிருந்து யோசித்து கேள்வி கேட்டான். அதற்கு, அத பத்தி நீ கவலைப்படாத, அந்த பார்ல விசாரிச்ச வரைக்கும் பரத் ஆதிசேஷனோட பையன்தான்னு எல்லாரும் சொல்றாங்க. அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பா அவன் கொஞ்சமாவது அவன் அப்பாவோட சாயல்ல இருப்பான். அவன் அப்பாவோட ஆக்ஷன்ஸ் அவன்கிட்டயும் இருக்கும். அப்பா மாதிரியே அவனும் தப்பானவனாதான் இருப்பான். சோ அதை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம் என்று ஒரு யூகத்தோடு சர்வா கூற, அப்போ ஓகே, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா என்று கேட்டுக்கொண்டே பாக்கெட்டுக்குள் கைவிட்டபடி எழுந்து நின்றான் சூர்யா. அனைவரையும் ஒருமுறை பார்த்த சர்வா, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நேரடியாவே மோனிகா கூட மோதலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா ஆதிசேஷன் இதுக்குள்ள வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு என்று சர்வா சொன்னதும், அப்படின்னா இது உன்னோட செகண்ட் பிளானா டைகர் என்று கேட்டார் லோகேஷ். அதற்கு ஆம் என்பது போல தலையாட்டிய சர்வா, எஸ், அவங்க முன்னாடி நான் சர்வா டைகரோட ஒரு சப்போர்ட்டராவும் அவங்களோட இன்னொரு எதிரியாவும் தான் என்ன காட்டிக்க போறேன் என்று கூற, மற்ற அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். காரணம், என்னதான் அடையாளத்தை மறைத்துக் கொண்டு சென்றாலும் ஆதிசேஷனை அல்லவா சந்திக்கப் போகிறேன் என்று கூறுகிறான் என அனைவருமே தடுமாறினர். அவர்கள் ஆதிசேஷனை சந்திக்க சர்வாவை அனுமதிப்பார்களா? மோனிகாவால் சர்வாவிற்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.